24வது அகில இந்திய மாநாடு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மதுரை நகரிலே நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் பிரச்சாரமாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் இன்றைய தினம் மாநாட்டுக்கான தீம் பாடல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. இந்த பாடலை திரைப்பட பாடலாசிரியர் மதிப்பிற்குரிய யுகபாரதி அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த பாடலுக்கான இசைக்கோர்வையை காம்ரேட் கேங்ஸ்டர் மற்றும் தம்மாதி பேண்ட் இணைந்து உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த ஒளிப்பேழையை வெளியிடுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டு இன்றைக்கு இந்திய அரசியல் சூழலில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநிலங்களுக்கான அதிகாரங்களின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ச்சியாக தொடுத்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே நிதி வழங்குவதில் பாரபட்சம் அல்லது கல்வியில் தலையீடு, மொழி திணிப்பு போன்ற பல்வேறு வகைகளில் மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் குறிப்பாக தென் மாநிலங்கள் அல்லது ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்திய மாநிலங்களில் மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்பதை மேற்கொண்டால் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையும் என்கிற இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்முயற்சியில் சமீபத்தில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்பான முடிவுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி இந்த பிரச்சனையில் தொடர்ச்சியாக அனைவரும் சேர்ந்து ஒரு தலையீட்டை மேற்கொள்வது என்கிற முறையில் முடிவுக்கு வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க நல்ல முடிவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளில் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மாலை ஒரு மாநில உரிமைகள் பாதுகாப்பு கருத்தரங்கம் என்று தனியாக ஒரு திறந்தவெளி கருத்தரங்கம் என்பது மதுரையில் நடைபெற இருக்கிறது. இந்த திறந்தவெளி கருத்தரங்கத்தில் கேரள மாநில முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தோழர் பினராயி விஜயன் அவர்களும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும், கர்நாடக மாநிலத்தினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் கிருஷ்ணே பைரகவுடா அவர்களும், இன்னமும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர், ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவர்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு மாநில அரசாங்கங்களுக்கான அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு அழுத்தமான தலையீட்டை மேற்கொள்வது என்கிற முறையில் இந்த கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அந்த கருத்தரங்கம் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக 2ஆம் தேதி காலை துவக்க நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள இடதுசாரி கட்சிகளுடைய பொதுச் செயலாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் திரு பிரகாஷ் காரட் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு தோழர் டி ராஜா, சிபிஐ எம்எல் லிபரேஷன் அதனுடைய விடுதலை அதனுடைய பொதுச் செயலாளர் திரு திபங்கர் பட்டாச்சாரியா, ஆர்எஸ்பியினுடைய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் பொதுச் செயலாளர், ஆர்எஸ்பியினுடைய பொதுச் செயலாளர் உட்பட இடதுசாரி கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி 2ஆம் தேதி காலை பொது நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு 2ஆம் தேதி பிற்பகலிலிருந்து 6ஆம் தேதி முற்பகல் வரை பிரதிநிதிகள் மாநாடாக அது நடைபெற இருக்கிறது. அடுத்த ஓரிரு நாட்களில் அதற்கான அழைப்புதல் என்பது மதுரையிலே நாளை தினம் மதுரையிலே வெளியிடப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி? நிச்சயமாக அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற முன்முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றிருக்கிறது. அது இன்றைக்கி தேசிய அளவில் விவாதிக்கப்படுகிற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக அது சம்பந்தமான தீர்மானங்கள் வரும். எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் எண்ணிக்கையும் குறையக்கூடாது.
ஒருவேளை பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்துவதாக இருந்தால் சமச்சீரான விகிதத்தில் அனைத்து மாநிலங்களுக்கு உயர்த்தப்பட வேண்டுமே தவிர மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. இல்லை இந்த பாசிசமாக நவ பாசிசமாக நாங்கள் எங்களுடைய அரசியல் நகல் தீர்மானத்தில் இப்போது இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சூழலில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த நடவடிக்கைகள் பழைய பாணியிலான ஹிட்லர் முசோலினி காலத்தில் இருந்தது போன்ற தன்மையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த பாசிச நடவடிக்கை என்பது இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறோமே தவிர இவர்கள் பாசிச தன்மை வாய்ந்த ஏராளமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் மாநில அரசாங்கத்துடைய அதிகாரங்களை பறிப்பது, ஒரு எதேச்சதிகாரமான முறையில் நடந்து கொள்வது போன்ற எல்லாமே அதற்குள் அடங்கக்கூடியது தான். நாங்கள் இந்த நவபாசிசம்னு சொல்கிறதுனாலேயே பிஜேபியினுடைய இத்தகைய நடவடிக்கைகளை பூரா நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதாக ஊடகங்களில் அல்லது சமூக வலைதளங்களில் அத்தகைய விவாதம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருப்பினும் எங்களுடைய அரசியல் நகல் தீர்மானம் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் விவாதத்துக்கு உள்ளாகி இருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதற்குரிய முடிவை அகில இந்திய மாநாட்டில் விவாதித்து மேற்கொள்வோம். சார், தென்காசியில் நேற்று ஒரு பள்ளி மாணவன் நகம் வெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஜாதி பெயர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தர்மபுரியில் 2 சாதியை சேர்ந்த மாணவர்களுக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கு. இந்நிலையில சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இல்லைன்னு மட்டும் சொல்ல, அவர் திருநெல்வேலியில் சுத்தமாகவே சாதி பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதான் திருநெல்வேலியில் சுத்தமாகவே சாதி பாகுபாடு என்பது இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற கருத்து என்பது ஏற்புடைய கருத்து அல்ல. ஏன்னால் இந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட சாதிய வன்கொடுமைகள் நடைபெற்ற மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் என்பது இருக்கிறது. அது கொலையாக இருக்கலாம், அல்லது சாதிய ரீதியாக திட்டுகிற பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய சாதிய ரீதியான பாகுபாடும் சாதிய வன்கொடுமைகளும் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக திருநெல்வேலி இருக்கிறது என்பதற்கு காவல்துறை பதிவு செய்திருக்கிற வழக்குகளின் எண்ணிக்கையே சாட்சி. ஆகவே சபாநாயகர் சொல்லக்கூடிய கருத்து என்பது உண்மைக்கு புறம்பானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக பள்ளியில் தென்காசியில் நடந்திருக்கிற அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். ஏற்கனவே அந்த பிரச்சனையில் தென்காசியில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி மாவட்ட குழு தலையிட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு குறித்தான விஷயங்கள் மட்டும்தான் மாநாட்டில் பேச்சு போல ஆக போதா, இல்லைன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தற்போதைய மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது போதைப் பொருள், கொலை குற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச்சு பொருள் ஆகுமா? ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்குதுங்கிற பேச்சு பரவலா இருக்குது. இந்த சமயத்தில் ஒருவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து பார்க்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இல்லை, முதலமைச்சருக்கு நாங்கள் முறையாக அழைப்பு விடுத்து அவரும் கலந்து கொள்வதாக ஏற்றுக்கொண்டு தான் தேதியை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். அதனால் கட்டாயம் தமிழ்நாடு முதலமைச்சர் அது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட அதை மையமாக வைத்து நடக்கக்கூடிய கருத்தரங்கு என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் சொன்ன மற்ற மாநில முதலமைச்சர்கள் உட்பட கலந்து கொள்வார்கள். அது ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராகவும் அரசியல் சாசனம் மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அந்த முதலமைச்சருடைய கருத்தரங்கு என்பது கட்டாயம் அமையும். ஒரு தேசிய மாநாடு என்கிற முறையில் தேசிய அளவிலான உலக அளவிலான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே நேரத்தில் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் சம்பந்தமாகவும் கட்டாய மாநாட்டில் விவாதிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொடர்ச்சியாக சாதி மதம் அந்த வேறுபாடுகள் மூலமாக கட்சிகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஜாதி மதத்தின் அடிப்படையில் தான் அவங்களோட கொள்கையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக கண்டிப்பாக வெற்றி பெற செய்யும், தமிழகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களுடைய ஆசையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. பிஜேபி எல்லா கட்சியுமே நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம்னா சொல்லுவாங்க. அதனால் அதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபியினுடைய தலைவருடைய அந்த கருத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்குரிய எல்லா பிரச்சனைகளின் மீதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அளவில் அல்லது அந்தந்த பகுதி அளவில் அதற்கான கோரிக்கைகளுக்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நேற்றைக்கு தினம் ஜாக்டோ ஜேவன் சார்பில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு நடைபெற்றிருக்கிறது. ஒரு 10 அம்ச கோரிக்கையை வற்புறுத்தி தொடர்ச்சியாக அவர்கள் பல்லாண்டு காலமாக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பலமுறை முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் என்கிற அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்கிற நிலையில் தான்
மீண்டும் அரசனுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில் நேற்றைய தினம் அந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று ஆசிரியர் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பது. ஆகவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களும் அதைத்தான் அவர்கள் வற்புறுத்தி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறது. ஆகவே அது மட்டும் இல்லை, காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறோம். அதனால் குறிப்பிட்ட பிரச்சனைக்காக மட்டும்தான் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையீடு செய்யும். போராட வேண்டிய விஷயத்திற்கு கட்டாயம் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், போராடுவோம். சார், தொகுதி மறுசீரமைப்பு இப்போ நடந்த கூட்டத்தை இந்தியாவை தாண்டி உலக அரசியல்ல இது பேச்சு பொருள் ஆகும். இப்போ இந்தியாவை மற்ற நாடுகள் உற்று பார்க்குற அளவுக்கு முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்முயற்சி எடுத்திருக்கிறார் என்கிற முறையில் அது தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. மற்ற மாநிலங்களெல்லாம் ஒருங்கிணைத்தது, ஒரு தொடர் நடவடிக்கைக்கான திட்டமிடுதல் என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய முன்முயற்சி என்பது பாராட்டி வரவேற்க வேண்டிய ஒன்று. தேர்தலுக்கு பிறகு இந்திய கூட்டணி என்பது தேக்க நிலையில் இருக்கு. அதை முன்னகர்த்தி செல்ற வகையில் அந்த மாநாடு ஏதாவது நடவடிக்கை இருக்குமா? இல்லை, ஏற்கனவே எங்களுடைய அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரகாஷ் காரட் அவர்கள் அது நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அணி. இப்போ இங்கே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சுருந்தோம். அந்த தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி. மக்கள் ஜனநாயக அணின்னு ஒன்று உருவாக்கி இருந்திருக்கிறோம். அது அந்த தேர்தலோடு முடிஞ்சு போனது. அந்த தன்மையில் தான் அதை சொல்லியிருக்காரே தவிர மற்றபடி பிஜேபியினுடைய மதவெறி, வெறுப்பு அரசியல் அல்லது எதோச்சதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா முழுவதும் உள்ள மதச்சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முனைப்பான பணியில் ஈடுபடும். அது சம்பந்தமாக காங்கிரஸ் உட்பட மதச்சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முனைப்பாக செயல்படும். அதற்கான வழிமுறைகளை மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டில் நாங்கள் கட்டாயம் உருவாக்குவோம். அது தேர்தலுக்கு, அதாவது இந்தியா அணி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது என்பது சொன்னதுனாலேயே ஏதோ இந்தியா அணியை பூரா உடைக்கிறதுல சிபிஎம் இது பண்ணுதுன்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல் என்பது ஊடகங்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அப்படி அல்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது. அதே நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான போராட்டம் மதச்சார்பற்ற சக்திகள் இணைந்து போராட வேண்டிய அவசியம் என்பதற்கு அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும். அகில இந்திய மாநாட்டிலேயும் அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுப்போம். திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட் இப்போ 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. 4 வருஷத்தில் ஆயிடுச்சு. நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கு. சொல்லாத பலவற்றையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சொன்னதையும் செஞ்சுருக்காங்க, சொல்லாதையும் செஞ்சுருக்காங்க. சொன்னது பலது செய்யாமல் இருக்குது. சொன்னவற்றை செய்யாமல் இதுவரை இருக்கக்கூடிய மிச்ச வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வற்புறுத்தது. ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் கடிதோச்சி மெல்ல எரிக என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம்.